எல்லாத்துலேயும் மீன் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஐயோ 4 இருக்குது, 4துலேயும் இருக்குது. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடலோரத்தில் ஒரு சின்ன போட்டில் ஜாலியாக ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டுருக்கலாம் அப்படின்றது தான் வந்திருக்கோம். கூடவே நம்ம ஷர்மாவும் அவரோட அப்பாவும் இருக்காங்க. பார்க்க தான் போட் வந்து ரொம்ப சின்னது, ஆனால் வந்து அவங்களோட மனசு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பெருசு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத சுவாரஸ்யமாக போகலாம். நம்ம கவலை மீன் விற்றாங்க எல்லாம். அதான் அங்கே போகுது, அது அந்த இதுல கவலை. அவங்க வேற 7-8 போட்டு ஏறினே அனுப்பிச்சு விட்டாங்க. கிலோ 15 கிலோ கூட இருக்கும். கல் உள்ள நேரத்துக்கு விட்டுரும். டக்கு மீன் வச்சுதான் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 கிலோ 15 கிலோ மீன் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்பாட் இது, செம்மையான ஸ்பாட்டு. ஆனால் நமக்கு அடிக்காது, அது இன்னொரு விஷயம். அது வரைக்கும் மீன் அடிக்கிற வரைக்கும் இந்த கடல் அலையில் அப்படியே ஊஞ்சல் அடிக்கிட்டே அப்படியே இருக்க வேண்டியது தான் இந்த போட்டில். அந்த நேற்று மாதிரி அந்த மாப்பு வந்ததுல அது பறவை பறந்தது பாரு, அந்த மாதிரி பறந்ததுன்னா அங்கே எடுத்து போய் போட்டோம். மீனா கல் மேலே போட்டோன்னா கல்லில் போய் மாட்டிக்க போகுது. வாடா ராசா வாடா, கிட்ட வந்துடும், நீ தூக்கி போடு. இந்த வந்துச்சு பாரு. அவள்தான் போடு, கையில் குத்திக்க போகுது முள்ளு பார்த்து. ஃபஸ்ட்டு கேட்சு என்ன சைஸு பாருங்க. சருவா அவள்தான் விடு, போடு தூக்கி போடு, பிச்சு தூக்கி உள்ள போடு. நம்ம இது கையில் இவ்வளோ முள் இருக்குது, ஃபுல்லாக 3 முள். கட்டையை ஒன்று பிடிச்சி ஃபஸ்ட்டு இது புது கட்டையில் ஒரு மீன். எங்கே மேலே வத்துது விடு. 5 செகண்ட் 2வது மீன் அடிச்சிச்சு. போடு, சின்னதுப்பா விடுங்க, அப்படியே தூக்கல. சின்னதுப்பா, சைடில் மாட்டிக்கிச்சு. ஓகே சின்ன மீன் இருந்தாலே கைஸ், இந்த லூரில் தான் சம்பவம் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்கு? லூரில் ரொம்ப நேரமாக விளையாடியாச்சு, இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக இறங்கலான்ட்டு பைட் போட ஆரம்பித்தோம். லூரில் வராத மீன் வந்து எல்லாம் வந்து எப்படி வரிசை கட்டி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த பைட்டு போட்ட உடனே எப்படி அடித்து சம்பவம் நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள்.
ஆஹா. நான் 3 பேர் நான் ஒரு பேசாமல் நம்ம அந்த பாப்பரை அடிக்கலாம், பெரிய பெரிய பாப்பரை. கொடு, அது கூட நான் போடுறேன், குழுவ போடுறேன். இதுல தீச்சுப்பா மீன், பின்னாடி இந்த பக்கம் தீச்சுப்பா, இதுல தீச்சுப்பா மீன் வேற 2 பக்கமும் ஓடுப்பா, விட்டுருவா 2 பக்கம் தீச்சு. என்ன அதான் லைன் அப்புறமா கட்டலான்னு 2 பக்கமும் மீன் தீச்சு. அந்த கட்டையை காணுமே, வரும்ல மேலே. ஓடு ஓடி ஓடிக்கிட்டு. அதுல இல்ல மீன், இதுல தான் 2 மீன் இருக்கு. அத ஓடிச்சு. இல்லை, இது சின்ன மீன் தான். இது இது சின்ன மீன் கிடையாது. இது நானே பாத்துறேன். நீ அந்த புழுவை என்கிட்ட கூட கீழே போடவா? போடுங்க. அதில் மீனா ஓடுதே, மீனா மீன் தானே? சரிங்க, நான் காட்டுற வீடியோ. செம்ம சைஸு, எவ்வளோ பெருசு பாருங்க, போட்ட உடனே அடிச்சிச்சு. சூப்பர். இதில் போடுறீங்களா குளம்? அது பண்ணு போனா போட்டு பண்ணா இன்னும் அதுலேயும் யாராவது குத்தி தூக்கி போட்டுறேன். அதில் யாராவது குத்தி தூக்கி போட்டு பார்த்துக்கோங்க. மாப்பா இப்போ ஒன்று கொஞ்ச நேரத்தில் இவங்க கிளம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க அப்படியே இறங்குவாங்க. மண்டக்கு மண்டக்கு மண்டாக்கு போடுறது அல்ல வீடியோ மாட்டேன். அங்கே போ பாப்பா, மஞ்சள் கலர் கட்டி உள்ள ஓடுது போயிரு பாப்பா. இந்த பக்கம் பாப்பா, அதோ ஒருத்தன் ஓடுறான் பேர், அதை போய் மேலே ஓடுது. அதே பாப்பா இன்ஜின் மேலே கொடுப்பா. மொத்தத்தில் செம்மையான ஒரு அட்வென்ச்சர் இன்னைக்கு. மீன் பிடிச்சோமோ இல்லையோ நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. ஓகே, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். வினோத் ஸ்போர்ட்ஸ் ஃபிஷிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இதோட பெரிய மீன் பிடிச்சி ஒரு சம்பவம் பண்ணுறோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.